அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். ஆரம்ப நாட்களிலே இயேசு போன பிறகு சீஷர்கள் கூடி ஜெபிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்களிடத்திலே ஊற்றப்படுகிறது. ஊற்றப்பட்ட பிறகு சபை எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறது என்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம் இந்த வசனம். இதுதான் ஆதி திருச்சபை. இன்றைக்கு பல திருச்சபைகளை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி இருக்கணும். இன்றைக்கு திருச்சபை பல பேர்களை சபைக்கு வைக்கிறோம். சபையினுடைய பேர்கள் அல்ல, சபையில் என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். அந்த ஆதி திருச்சபையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் அவர்கள் தரித்திருக்கிறார்கள். அந்த உபதேசத்தில் இந்த கடைசி நாட்களிலே நம்ம தரித்திருக்கணும். உபதேசம் இன்றைக்கு யார் வேணால் எப்படி வேண்டுமானாலும் பிரசங்கம் பண்ண முடியும். தனக்கு என்ன வார்த்தை வருதோ அதை கொண்டு போய் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆமென். பல பேர் ஆசீர்வாதத்தை குறித்து மாத்திரம் பேசுகிறாங்க. பல பேர் செழிப்புகளை குறித்து பேசுகிறாங்க. சில பேர் கிருபைகளை குறித்து பேசுகிறாங்க. எப்படி வேணால் நீ வாழலாம். ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுதந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் செய்ய போகிற பாவங்களுக்கும் ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறார்? சிலுவையில் அவர் மரித்திருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்? எப்படி வேணால் இந்த லைஃப்பை வாழலாம்னு சொல்லி உபதேசங்கள் போய்கொண்டிருக்கிறது. நாம் இந்த கடைசி காலத்திலே வரப்பட்டிருக்கிற நம்ம அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் நம்ம தரித்திருக்கணும். நம் வேத வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்ளுகிறோம்? நல்ல ஆவிக்குரிய சபையில் வருகிற அந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அந்த உபதேசத்துக்கு நம்ம கீழ்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த சத்தியத்தின்படி இந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்குறார். பேதுரு 3000 பேருக்கு முன்பாக நின்று பிரசங்கம் பண்ணும்போது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஜனங்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க இருதயம் திறக்கப்பட்டது. அதே போல் வருகிற இந்த நாட்களிலும் வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளப்படணும்னா ஆரோக்கியமுள்ள பிரசங்கம், ஆரோக்கியமுள்ள ஒரு உபதேசத்தை கர்த்தர் என்ன செய்யணும்? கடைசி நாட்களிலே கொடுக்க வேண்டும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், கட்டுக்கதைக்கு சாய்ந்து போகிற காலங்கள் வரும். இன்னைக்கு பிரசங்கத்தில் கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும். சத்தியத்தையும் வசனத்தையும் சொல்லும்போது காதுகள் செவிகள் கடைசி நாட்களில் பிசாசு அடைத்து போட்டுருவான். அப்போ அவங்க எதை கேட்குறாங்க? கட்டுக்கதைகளை கேட்கறதுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக அவங்க இருப்பாங்க. இதுதான் பிசாசினுடைய கடைசி கால தந்திரம். தீமோத்தேயோ நீயும் அப்படி இராத, கவனமாக இருன்னு சொல்லி பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். அப்போ உபதேசம் நம்ம கிறிஸ்தவத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிற நமக்கு உபதேசம் ரொம்ப முக்கியம். சத்தியம் நமக்கு ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க உங்கள் சத்தியம் பிரசங்கம் ஆழமாக இருக்குன்னு. ஆழமான சத்தியத்தை கேட்கும்போது, ஆழமான பிரசங்கத்தை கேட்கும்போது அது நல்லா இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் ஆழமான பிரசங்கம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ண பிரசங்கம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிரசங்கம். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. காகத்தை பாருங்கள், உப்பை பாருங்கள், கடலை பாருங்கள், விசுவாசமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க. அவருடைய பிரசங்க நடைமுறை ரொம்ப சுலபமாக, ரொம்ப மெல்லியதாக, ரொம்ப சாதாரணமாக இருந்தது. அதனால தான் ஜனங்கள் அந்த பிரசங்கத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறாங்க. ஆனால் பரிசேயருடைய பிரசங்கம் வியாக்கியானம் பண்ணுகிறதா சொல்லி பழைய ஏற்பாட்டை போட்டு இதில் கொண்டு வந்து அதை இணைச்சி அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் கிரியை இருக்காது. உபதேசத்தில் தரித்திருக்க முடியாது. ஏன் இந்த நம்மளுடைய உபதேசம் ரொம்ப முக்கியம்னா, சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம்தான் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை கொண்டு வரும்.
அதனால் இந்த உபதேசத்தை அறியும் போது இந்த உபதேசம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொண்டு வரும். நம்ம கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட உபதேசத்தில் ஆண்டவர் நம்மளை நிற்க வைக்க வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே இந்த பலிபீடத்தில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யான வார்த்தையாய், மாயையான வார்த்தையாய், யாரையும் குரல் பேசுகிற வார்த்தையாய், யாரையும் புண்படுத்துகிற வார்த்தையாய், ஏதோ ஒரு கடைசி யூடியூப்ல பேசுகிறதுனால, ஆன்லைன்ல பேசுகிறதுனால கவர்ச்சிகரமான வார்த்தையாய் இல்லாதபடி சத்தியத்தை அறிகிற ஒரு வார்த்தையாய், சத்தியம் விடுதலை தருகிற ஒரு வார்த்தையாய், ஆண்டவரே எங்க மேல நீர் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அந்த சத்தியம் எங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். அந்த சத்தியம் எங்க குடும்பத்தில் ஒரு விடுதலையை கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆவி ஊற்றப்படுகிற ஒரு உபதேசத்தை கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே எங்க செவிகளிலே கேட்டு விடுதலை பெற, எங்க பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை, சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க, எங்க சந்ததிகள் சத்தியத்தை உபதேசத்தில் தரித்து இருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியமுள்ள உபதேசத்தினால், நல்ல ஆரோக்கியமுள்ள சத்தியத்தினால் எங்க ஆவிக்குரிய வாழ்க்கைகள் பலப்படும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, உன்னத பலனை இந்த சத்தியத்தின் மூலியமா, உபதேசத்தின் மூலியமா இந்த கடைசி நாட்களிலே எங்க மேல ஊற்றப்பட வைக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த சபையில அப்படிப்பட்ட உபதேசங்கள் எழும்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சபையில அப்படிப்பட்ட ஒரு உபதேசங்கள் எழும்பணும். அப்படிப்பட்ட ஒரு சத்தியமுள்ள வார்த்தைகள் ஜனங்களை ஆண்டவரை ரட்சிப்புக்கு நேராய் கொண்டு வர, மனம் திரும்புதலுக்கு நேராய் கொண்டு வர ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நம்ம இப்படி கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் உதவி செய்வார். அப்போ உபதேசம், பிரசங்கம் ஒரு தேவ மனுஷருடைய ரட்சிக்கப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆழமான பிரசங்கத்தை பண்ணும்போது என்ன சொல்லுவார்கள் என்றால், உங்கள் பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா ஆழமாக இருந்ததுன்னுவாங்க. ஆனால் ஒரு போதகர் சொல்லும்போது சொன்னார், நீ ஆழமாக பிரசங்கம் பண்ணாத, ஏன்னா ஆழத்தில் என்ன இருந்தது? இருள் இருந்தது. அப்போ என்ன, நம்ம ஆழமாக பிரசங்கம் பண்ணும்போது அது கேட்க, அது நல்லா வடிவமைத்து கொண்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது கிரியை செய்கிறதா? நம்ம வாழ்க்கையில் அது விடுதலையை கொடுக்கிறதா? இப்போ ஆரோக்கியமுள்ள உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். இப்போ புதுசாக ஒரு உபதேசம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால் நம்ம சுதந்திரமாக வாழலாம். எப்படி வேணால் நீங்கள் வாழலாம். ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார். தன் பாவத்தை அறிக்கை செய்து அவையை விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். ஆனால் சத்தியத்தை இன்றைக்கி எப்படி கொண்டு வருகிறாங்க? பொய்யான, நீ எப்படி வேணால் வாழு, குடிக்கிறியா குடி. இன்றைக்கி பாரம்பரியத்தை சபைக்குள்ளே கொண்டு வந்து வைத்தனால அவன் குடிச்சிட்டு வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, சபை என்ன செய்கிறாங்க? அவனுக்கு திருவிருந்தை கொடுத்து, கர்த்தரே மன்னிக்கிறாரு, நான் யார் உனக்கு மன்னிக்கிறதுக்குன்னு சொல்லி அப்படி உபதேசங்கள் மாறிப்போன காலமாக இருக்குது. இதனால் சந்ததிகள் கட்டவிழ்க்கப்படுகிற ஒரு சந்ததியாய் மாறிக்கொண்டு இருக்குது. இந்த கடைசி காலகட்டத்தில் மாம்சமான யாவரும் கர்த்தருடைய ஆவி ஊற்றப்படும். வார்த்தையை கேட்க வாஞ்சையாக ஜனங்க, இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்க மலைக்கு மேலே ஓடுகிறாங்க. ஒரு இடத்துல போடப்படுகிறது, கரைக்கு அப்புறத்தில் வந்து நிற்கிறாங்க. இயேசு படவுல ஏறினா அங்கேயும் ஒரு கூட்டம். ஏன்? அவர் வாயில இருந்து ஏதாவது வார்த்தை வந்து நம்மளை தொடப்பட்டு ஒரு விடுதலையை கொடுக்காதா? என் பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்துடாதான்னு சொல்லி அந்த பிரசங்கத்தின் மேலே ஒரு வாஞ்சை, அந்த ஜனங்களுக்கு அந்த வார்த்தை மேலே ஒரு வாஞ்சை. சிறு பிள்ளைகளே இயேசுடைய பிரசங்கத்தை கேட்க ஓடி வருகிறாங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பிள்ளைங்க சத்தியத்தை பேசினா அவங்க என்ன சொல்லுகிறாங்க? போர் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசுனுடைய பிரசங்கத்தை சின்ன பிள்ளைங்க கூட கேட்க வருகிறாங்க. அது முன்னாடி உட்காந்து ஆர்வமாக கேட்கணும்னு. இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் உள்ள ஒரு உபதேசத்தை நாம் தரித்திருக்கும் போது, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நம்ம தரித்திருக்கும் போது, ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாட்களிலே ஒரு எழுப்புதலை நம்மளுக்கு கொண்டு ஆண்டவர் நிச்சயமாய் கொண்டு வருவார். அடுத்ததாக அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கிறதிலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு ஐக்கியத்தில் தரித்திருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன சொல்லுகிறாங்க சபையிலனா, ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசக்கூடாதான் சபையில். அவங்க சொல்லுகிறாங்க, ஒருத்தர் இடத்துல ஒருத்தர் எந்த ரிலேஷன்ஷிப்பும் வச்சுக்காதீங்க. சபைக்கு வந்தீங்களா,
முடிந்துதான் கடந்து போயிருங்க, யாரும் எந்த ஐக்கியமும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுறாங்க. தவறு. அந்நியோன்யத்திலும் ஐக்கியத்திலும் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. ஒரு பொருளை வாங்குகிறார்கள் என்றால் அந்த பொருளை பொதுவாக வச்சு அனுபவிக்கிறாங்க. இது சபைக்குரியது. ஒரு எண்ணெய் பாட்டில் வாங்குகிறார்கள் என்றால் அந்த எண்ணெய் பாட்டிலை பொதுவாக வச்சு அனுபவிக்கிறாங்க. யார் வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், நானும் யூஸ் பண்ணிக்கலாம், ஊழியக்காரங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு காரியத்தையும் அப்போஸ்தலர்கள் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். இதெல்லாம் அந்த மாற்றத்துக்கு நேராய், அந்த தரித்திருக்கும் போது அந்த மாற்றத்துக்கு நேராய் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்போ ஒரு அந்யோன்யம் இருக்கணும், ஒரு விசாரிப்பு இருக்கணும். நல்லா இருக்கிறீங்களா, பார்க்குறீங்களான்னு. சினிமா தேட்டர் பார்க்குறோம். சினிமா தேட்டரில் படம் முடிஞ்ச உடனே அவங்க வெளியே போயிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டான். ஏன்னா யார் என்னன்னு தெரியாது. அவன் அந்த 2.5 மணி நேரம் படம் பார்க்க, சினிமா பார்க்க வந்திருக்கிறான். அப்போ சினிமா தேட்டரில் உட்காடுறான். பக்கத்தில் இருக்கிறவங்களும் யாருன்னு தெரியாது. அவன் அந்த சினிமாவை பார்த்து அங்கேருந்து சினிமா முடிஞ்ச உடனே அவன் அந்த சினிமா தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது ஒரு கூட்டம் வெளியே வரும். அந்த கூட்டம் வெளியே வந்த உடனே அது என்ன செய்யுது, இது ஒரு பக்கம் போகுது, அது ஒரு பக்கம் போகுது. அப்போ யார்கிட்டையும் அங்கே ஒரு ஐக்கியம் என்ன செய்யாது, இருக்காது. இன்றைக்கு இருக்கிற சபைகளிலும் அப்படி தான் இருக்குது. ஒரு சபை முடிஞ்ச உடனே எப்படி ஆயிடுது, ஒரு கூட்டம் புறப்பட்டு போகுது. அந்த கூட்டம் புறப்பட்டு போனோன்னா யார்கிட்டையும் யாரும் அது பேசுகிறது இல்லை. அப்போ 2.5 மணி நேரம் என்ன சத்தியத்தை கேட்டோம், 2.5 மணி நேரம் எப்படி ஆண்டவரை ஆராதிச்சிருப்போம். அப்போ ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே இருக்கும்போது, ஐக்கியத்தில் பலப்படும் போது ஆண்டவர் அளவில்லாத அபிஷேகத்தை அங்கே ஊற்றுவார். நீங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தாங்க, தனித்தனியாக இல்லை. அப்போது ஒருத்தருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும்னு வசனம் சொல்லியிருக்கு. எனக்கு ஒரு கஷ்டம், நான் யார் இடத்துல சொல்ல முடியும்? என் குடும்பத்துக்குள்ளே அந்த கஷ்டத்தை வச்சா, நமக்காய் ஜெபிக்கிற தேவ மனுஷர் ஒருத்தர் இருக்கிறார், நமக்கான ஊழியர் இருக்கிறார், நமக்கான என்ன செய்கிறது சபை இருக்குன்னு சொல்லி ஒரு அந்யோன்ய ஐக்கியத்தில் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு கிருபையுள்ள, ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு பெரிய எழுப்புதலை இந்த சபைகளில் ஆண்டவர் கொண்டு வருவார். நம்மளுடைய சபைகளிலும் அப்படிப்பட்ட அந்நியமும் ஐக்கியமும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். ஜெபம் பண்ணுகிறதுல அவங்க உறுதியாய் தரித்திருந்தாங்க. இன்றைக்கு நம்ம கூடி வந்திருக்கிறோம், ஜெபத்திற்காக கூடி வந்திருக்கிறோம். அந்த ஜெப ஆவி நம்ம மேலே நிரப்பணும், அந்த ஜெபத்தில் நம்ம தரித்திருக்கணும். நம்ம அதுக்காக தான் பல ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். வர திங்கட்கிழமையில் இருந்து நம் சபையில் காலை 5:30 மணியிலேருந்து 6 மணி, அரை மணி நேரம், அதிகாலை 5:30 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும் நமக்கு தொடர்ந்து ஜெபம் இருக்கும். ஆமேன். அது தடையே இருக்காது. அது எல்லா நாளும் மழை அடித்தாலும், புயல் அடித்தாலும், வெயில் அடித்தாலும், பூமி அதிர்ச்சியே வந்தாலும் இந்த சபையில் இனி 5:30 மணியிலேருந்து 6 மணி, அரை மணி நேரம் ஜெபம் நம் சபையில் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால், சித்தம் இருக்குமானால் நீங்கள் வந்து அந்த ஜெபத்தில் தரித்திருங்க. ஆண்டவர் உதவி செய்வார். நீங்களாம் வாக்கிங் போகிற மாதிரி நடந்து வரலாம். ஒரு வாக்கிங் மாதிரி ஒரு 5 மணிக்கு எழுந்து ஆண்டவர் லைட்டாக துதிச்சுட்டு அப்படியே ப்ரேயர் வாக்கு மாதிரி இப்படி நடந்து வந்தீங்கன்னா நம்ம சபை, நம்ம அங்கேருந்து வந்தீங்கன்னா ஒரு மீட்டர் சபை வந்துருச்சு. அப்படி இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் ஆண்டவரை நல்ல காலையில் ஆராதிச்சு அந்த உன்னத பலனை அந்த அதிகாலையில் நம்ம பெறப்படும் போது, அதனால தான் அதிகாலையிலே அவர்கள் என்ன செய்கிற சேனையை கட்டி கிளம்பினார்கள்னு வசனம் இருக்குது. அதிகாலையிலே யோசுவா எழுந்து, அதிகாலையிலே தாவீது எழுந்து, அதிகாலையிலே கர்த்தரை துதிக்கும்போது அந்த உன்னத பலன் நம்ம மேலே நிழலிடும். அந்த உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல் நம்ம மேலே அதிகாலையிலே தங்கி கொள்ளும். அதனால தான் அந்த அதிகாலை ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளது. அப்போ ஒரு வாக்கிங் மாதிரி நம்ம வந்து இந்த ஆண்டவரை துதித்து ஒரு 10 நிமிஷம் நம்ம தேசத்துக்காக, சபைக்காக, நமக்காக ஜெபித்துட்டு நம்ம நடந்து போகும்போது அந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம தொடர்ந்து அதை செய்யும்போது ஆண்டவர் ஒரு பெரிய அறுவடையை அந்த இடத்துல செய்வார். அதிகாலையிலே பலி செலுத்தும் போது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை அங்கே செய்கிறார். அந்த அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் நமக்கு தொடர்ந்து கொடுப்பார். இன்றைக்கு காலையில் வரும்போது தான் இந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதனால் அதிகாலை ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சபையிலே அதிகாலையிலே ஜெபம் இல்லை என்றால் அந்த சபை நிச்சயமாய் வளராது. ஒரு ஊழியக்காரருடைய மனுஷருடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட மனுஷருடைய வாழ்க்கையில் அந்த அதிகாலை ஜெபம்
ஒரு உன்னத பலனை கொடுக்கும். ஆமென். எங்களுக்கு தெரிந்த ஒரு தகப்பனார் இருந்தாங்க. ஆமென். அவங்களுக்கு 75வது வயதில் அவங்க மரித்து போனாங்க. அவங்க 75வது வயதில் மரித்து போகிற அந்த ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் தான் அவங்களால அதை என்ன செய்ய முடியல, முழங்கால் படியிட முடியல. அவங்க அதிகாலையில் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை துதித்து பாடி எல்லாருக்காகவும் ஜெபிப்பாங்க. அந்த ஜெபம் தான் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு 5 பொண்ணை வெறும் பாத்திரம் கழுவியே திருமணம் பண்ணி வைக்க ஆண்டவர் உதவி செய்தார். எப்படி 5 பொண்ணு கரை சேர்க்க முடியும்? ஜெபத்தினால எவையும் செய்ய முடியும். அதனால தான் அவங்க பேர் ஜெபத்துக்கு ஏற்றபடியே தானியேல்னு வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, எங்கள் தாத்தா தான் அவங்க. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, நீங்கள் இப்போ தான் ஜெபிக்கிறீங்களா இல்லைன்னா? அவங்க சொன்னாங்க, 13 வயசில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். என் வாலிப நாட்களிலிருந்து இன்னை வரைக்கும் எந்த பாவமும் கிடையாது. நான் ஆண்டவரோடு கூட ஜெபித்தேன். இப்படி ஜெபம் பண்ணியே 5 பொண்ணை கரை சேர்க்க வச்சுட்டாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை, அந்த அதிகாலை ஜெபம் எத்தனை வருஷமாக பண்ணியிருப்பாங்க. ஜெபத்தில் தரித்திருக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பெரிய ஒரு வசதி வாய்ந்த குடும்பம் கிடையாது அந்த தாத்தா. ஆனால் அந்த முழங்கால் உள்ள ஜெபம், வெறும் பாத்திரம் தான் கழுவுவாங்க, அண்டா கழுவுவாங்க. ஒரு கம்பெனியில் பாத்திரம் கழுவுற வேலை செஞ்சாங்க. பாத்திரம் கழுவி ஒரு 5 பொண்ணை கரை சேர்க்க முடியும் என்றால் தனிநபருடைய பலத்தினால் அல்ல, உன்னத பலத்தினால். அந்த உன்னத ஆவி நம்ம மேலே நிலவிடும். சர்வ வல்லவர் நம்ம மேலே இருப்பார். ஆமீன். அப்போ நம்ம ஜெபத்தில் சோர்ந்து போகக்கூடாது. எப்போ நம்ம ஜெபிக்கிறோன்னு முடிவு பண்ணுறோமோ அப்போ தான் என்ன செய்வோம், பிசாசு அந்த சோர்வை கொண்டு வருவான். பிரயாணத்தினால சோர்வை கொண்டு வருவான். இப்படி சோர்வை கொண்டு வந்து சோம்பலை கொண்டு வரும்போது ஆமீன், நம்மளுடைய ஜெபம் பறிக்கப்பட்டுரும். இது பறிக்கப்படுகிறனால உன்னதமானவருடைய அந்த மறைவும் சர்வ வல்லவருடைய நிழலும் நம்ம மேலே தங்காததுனால நம்ம வாழ்க்கையில் சில காரியத்தை நம்ம இழந்து போயிடுறோம். இந்த ஜெபம் கடைசி நாட்களிலே தரித்திருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் மேலே ஒரு ஜெப ஆவி இருக்கட்டும் அப்பா. ஜெபத்தில் நாங்கள் தரித்திருக்கணும்னு சொல்லுங்க ஆண்டவரே. ஆமென். நல்லா நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதிகாலையிலே பலிபீடத்தை செப்பனிட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதிகாலையிலே உமக்கு செலுத்துகிற துதியை, உமக்கு செலுத்துகிற பலியை ஆண்டவரே நாங்கள் செய்ய உதவி செய்யுங்க. இந்த கடைசி நாட்களிலே ஆமென், எங்கள் ஜெப வாழ்க்கை பெருக வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தது போல குழு ஜெபங்கள், அதிகாலை ஜெபங்கள் என்ன சொல்லி இந்த சபைகளிலே தொடர்ந்து ஜெபத்தினுடைய மேன்மையை பார்க்க, ஜெபத்தினுடைய ரட்சிப்பை பார்க்க, ஜெபத்தினுடைய வல்லமை இந்த சபை பார்க்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் மேலும் அந்த ஜெப ஆவி ஊற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் அந்த ஜெப கரம் இறங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நாவை ஆண்டவரை துதிக்கிற நாவாய், விண்ணப்பத்தை செலுத்துகிற நாவாய், ஆமென், சோர்ந்து போகாதபடி ஒரு பலனுள்ள நாவாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஒருவேளை நம்ம ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம், ஆனாலும் நான் விட மாட்டேன். இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், ஆமென், ஆவியோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் எழுப்புவீராக. ஒரு அக்கினி எங்க மேல பற்றி பிடிக்கட்டும் ராஜா. ஷாக்கா லர்ரா பாபா. எல்லா தடைகள் மாறட்டும் சொல்லுங்க. எல்லா சோம்பல்கள் மாறட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும், எல்லா அசுசிகள் மாறட்டும் ஆண்டவரே. என்ன மேல இருக்கிற சோம்பல்கள், ஆண்டவரே, பலவீனங்கள், ஒருபோது பலவீனத்தை குறித்து பரிதவிக்காதபடி ஆமென், பலன் இல்லைனாலும் நான் எந்திரிப்பேன்னு சொல்லுகிற ஒரு வைராக்கியத்தின் அபிஷேகம் இந்த கடைசி நாட்களிலே இந்த சபை மேல கர்த்தர் ஊற்றுவீராக. ஊழியராகிய எங்கள் மேல ஊற்றுவீராக. விசுவாசி உம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றுவீராகப்பா. உம்முடைய கரம் தொடர்ந்து அமர்ந்து இருக்கட்டும். ஜெபத்தினுடைய மேன்மையை பெற்றுக்கொள்ள, ஜெபத்தினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஆமென். எங்களுடைய முழங்கால்கள் உள்ள ஜெபத்தினால நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேகர்களுக்கு விடுதலை பெற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய வாழ்க்கையில் அற்புத சுகம் உண்டாக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பகுதி ஒரு ரட்சிப்பை கொண்டு வர போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனை விதமான எதிர்ப்புகள் எங்களுக்கு நேராக வந்தாலும் ஆமென், அதிகாலையிலே பலி செலுத்தும் போது மோவாபியர் திரும்பி ஓடி போயிட்டான். மோவாபியர் வெட்டி கொண்டு செத்து போயிட்டான். அதிகாலையிலே பலி செலுத்தின போது ஆண்டவரே, நாங்கள் பலி செலுத்தின பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, பலிக்கு ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய்
கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே எங்களை எழுப்புவீராக. ஒவ்வொருவர் மேலும் கரம் ஆமென் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஆமென். அப்படியே நல்லா சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே சொல்லணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஜெபத்தினால் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும். ஜெபத்தினால ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ஜெபத்தினால இன்னும் மேன்மையை நான் பெற வேண்டும். அவன் எனக்குள்ள இருக்கிற சோம்பல்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து பெரிய காரியத்தை செய்கிறவரே ஆமென் எங்களை தொடர்ந்து ஜெபிக்க வைப்பீராக என்று சொல்லி ஒப்பு கொடுத்த ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து அந்த உன்னத ஆவி நம்ம மேல நிறைவேறப்பட வேண்டும். அந்த உன்னத அபிஷேகம் நம்ம மேல இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜெபத்தை நாம் செய்வதற்காக கடைசி நாட்களில் அவர்கள் ஜெபத்துடன் தரித்திருந்தார்கள். சோம்பலில் நம்ம உடம்புல இல்லாதபடி அதிகாலையிலே நட்சத்திரங்கள் பாடி துதிக்கிறது. அதிகாலையிலே மரங்கள் பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறது. காட்டு புறாக்கள், காகங்கள், பறவைகள் என அதிகாலையில் அதனுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். ஜீவனுள்ள தேவனை வணங்குற நம்ம இந்த நாசில் சுவாசத்தை எனக்கு கொடுத்து ஜீவனை கொடுத்த என் தேவனை நான் எப்படி அதிகாலையில் துதிக்காம இருக்க முடியும்? இனி ஒரு வைராக்கியத்தை எடுப்போம், தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தர் நம்மளை பெரிய காரியத்துக்கு நாங்க கொண்டு செல்லுவார். அதிகாலை நட்சத்திரங்கள் பாடி துதிக்கும் நேரம் இது. காடு மழையும் பிரசன்னத்தால் நிரப்பப்படும் நேரம் இது. காடு மழையும் பிரசன்னத்தால் நிரப்பப்படும் நேரம் இது. அதிகாலை 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 நட்சத்திரங்கள் பாடி துதிக்கும் நேரம் இது. காடு மழையும் பிரசன்னத்தால் நிரப்பப்படும் நேரம் இது. காடு மழையும் பிரசன்னத்தால் நிரப்பப்படும் நேரம் இது. அதிகாலை அதிகாலை மன்னான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா? மன்னான மனிதனா என்னால் எதுவும் ஆகுமா? உப்பில நான் வாழ கூடுமா? உப்பிலைய நான் வாழ முடியுமா? உப்பிலைய நான் வாழ கூடுமா? உப்பிலைய நான் வாழ முடியுமா? என் மீது எரிந்து அன்று ஒன்று புரியலையே. சித்தவன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியின் மீது எரிந்து அன்று ஒன்று புரியலையே. சித்தவன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் இன்னும் நான் ஜெபிக்கிறவனா மாறுவேன். நான் ஜெபிக்கிறவனா மாறுவேன். இந்த சபையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். விசுவாசமாய் நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியத்தை நம்மளை கொண்டு செய்வார். அந்த ஜெபத்தில் நமக்குள்ளே சோர்வு இருக்கக்கூடாது. அந்த ஜெபத்தில் நமக்குள்ள சோர்வுகள் இருக்காதபடி ஆண்டவர் உதவி செய்வார். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவார். ஆமென் ஆமென் ஆமென். சோர்ந்து போகாதபடி நம்ம ஜெபிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என்ன சொல்லுறாருன்னா, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எப்பப்பெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். நம்ம நம் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு ஜெபிக்கணும். நம்ம சபையில் வந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறப்போ அப்போ தான் நமக்கு சில வேலைகள் வரும், அப்போ தான் நமக்கு சில காரியங்கள் வரும், சோம்பல்கள் வரும். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள்.
என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தின் பாதைக்கு நேராய் நடத்த வேண்டும் என்றால், இந்த சபையை ஆண்டவர் எடுத்து உலகமெங்கும் பயன்படுத்த தேசத்துக்கு ஒரு எழுப்புதலாய் கொண்டு வர வேண்டும் என்றால், நமக்குள்ளே அந்த சோர்ந்து போகாதபடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் இந்த சோர்வான ஜெபத்தை மாற்றுகிறதுக்கு ஆண்டவர் ஒரு ஊமையை இங்கே சொல்லுகிறார். இயேசு ஒரு ஊமையை சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிப்போம். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மதியாதவனுமாய் இருக்கிற ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அந்த நியாயாதிபதியினுடைய வேலை என்ன? ஜனங்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுக்கு நியாயம் செய்கிறது தான் அந்த நியாயாதிபதியுடைய வேலை. ஆனால் இந்த நியாயாதிபதி எப்படி இருக்கிறான்னா, தேவனுக்கு பயப்படலை, மனுஷரை மதிக்க தெரியாத ஒரு நியாயாதிபதியாக அந்த நியாயாதிபதி இருக்கிறான். 3வது வசனத்தை வாசித்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற அந்த காரியத்தில் பிரச்சனையில் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷனு தெரியுது, அவன் மனுஷனை மதிக்காத மனுஷனு தெரியுது. ஆனாலும் இந்த விதவிக்கும் அந்த விதவி கூட இருக்கிற பிரச்சனைக்காக நியாயத்துக்காக அந்த நியாயாதிபதி இடத்துல போய் விண்ணப்பம் செய்கிறான். அவன் கேட்க மாட்டான்னு தெரியுது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் தெரியுது, அவன்கிட்ட கேட்டால் அது நடக்காததுன்னு தெரியுது. ஆனாலும் அந்த விதவை அவனிடத்துல போய் விண்ணப்பம் செய்கிறார். என்னென்ன செய்கிறார்? 4வது வசனம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. ரொம்ப நாளாய் அவன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், எனக்கு நியாயம் செய்யுங்க, என் கடன் பிரச்சனையை மாற்றுங்க, எனக்கு நிறைய தேவை இருக்குது. ரொம்ப நாளாக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான். இந்த சபையில் ஒரு எழுப்புதல் வரணும், தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரணும். ரொம்ப நாளாக வெகு நாளாய் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அநேக காரியங்களுக்காக ஜெபம் வெகு நாளாய் ஜெபித்துட்ருக்குறோம். சில சாட்சிகளை கேட்குறோம், குழந்தை இல்லை, வெகு நாளாய் அவங்க விண்ணப்பம் செய்கிறாங்க ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் சரியான நேரத்தில் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறாங்க. அண்ணாளுக்கோ குழந்தை இல்லை, நாள் அண்ணாள் ஜெபத்தில் இருக்கிறாங்க, பல வருஷமாக இல்லை, நான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன். வெகு நாளாய் ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் அதற்கு பதில் தர போகிறாருன்னு அர்த்தம், அதற்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாருன்னு அர்த்தம். ஏதாவது உங்களுடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படாமல் இருக்குன்னா சந்தோஷப்படுங்க. என்னுடைய நிறைய ஜெபங்கள் இன்றைக்கும் கேட்கப்படாமல் தான் இருக்குன்னா சந்தோஷப்படுங்க. வெகு நாளாய் கேட்கப்படாத ஜெபம் ஆண்டவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். வெகு நாளாய் நான் இடத்துக்காக ஜெபம் பண்ண இடம் கிடைக்கல, வெகு நாளாய் நல்ல வீடு கட்டணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன், வீடு கிடைக்கல, ரொம்ப சந்தோஷப்படுங்க. கேட்கப்படாத ஜெபத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார், ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ரொம்ப நாளாக என் பலவீனத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், என் சுகவீனத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அது கேட்கப்படாத ஜெபம். இந்த நியாயாதிபதிக்கு மனசே இல்லை. அவன் சொல்லுகிறான், பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமல் இருந்தும் இந்த விதவை எப்பொழுதும் அந்த மனுஷனை தொந்தரவு செய்யறதுனால இனிமை வராதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவன் மனசு இறங்கிருச்சு. ஒரு இடத்துல ஒரு வாட்டி கேட்கும்போது கிடைக்கல, அவன் திரும்ப 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 அவன் என்ன செய்கிறான்? தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறான், கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நீங்களும் ஜெபத்துக்கு உடனே பதில் வர வேண்டாம், கேட்டுக்கொண்டே இருங்க. ஒரு தேவனுக்கு பயப்படாத மனுஷரை மதியாத ஒரு நியாயாதிபதி ஒரு விதவைக்கு இறங்குறதுக்கு மனசு இருக்குமானால், இயேசு கிறிஸ்து அன்பா இருக்கிறார்,
அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அவர் எப்படி மனசு நமக்கு இறங்காம இருப்பார், எப்படி நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம இருப்பார். நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் கேட்பார். தேவனுக்கு பயப்படாத நியாயாதிபதி விதவியினுடைய ஜெபத்தை கேட்கிறான், ஆனா பதில் தரல. மனுஷனை மதிக்காத இந்த நியாயாதிபதி அந்த விதவியோட ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்கிறான், பதில் தரல. அவன் அந்த தேவனுக்கு பயப்படாத இந்த நியாயாதிபதி இந்த மனுஷனே அதை அவன் கேட்டு அவன் இறங்கும் போது ஆண்டவராகிய தேவன் எப்படி இறங்காமல் இருப்பார்? நிச்சயமாய் அவர் இறங்குவார். இதுவரைக்கும் ஏதாவது காக்கா பசியில செத்து போய் பார்த்துருக்கிறீங்களா? ஏதாவது காகம் பசியில செத்து போய் நம்ம பார்த்துருக்குறோமா? காகம் அடிபட்டு பார்த்துருப்போம், கரண்ட் கம்பியில் அடிபட்டு பார்த்துருக்கோம். பசியில காகம் செத்து போய் பார்த்துருக்கோமா? காகத்தினுடைய குஞ்சுகள் பசியில செத்து போய் பார்த்துருப்போமா? குரங்கு அந்த குஞ்சு முட்டைகளை தூக்கிட்டு போய் மற்ற மிருகங்கள் அதை பட்சித்து போட்டு அப்படிதான் பார்த்துருப்பே தவிர பசியினால காகங்கள் எங்கே இறந்து பார்த்தது கிடையாது. காகத்தை போஷிக்கிறார் என்றால் நம்மளை நிச்சயமாய் போஷிப்பார். ஆண்டவர் நம்மளை போஷித்து நடத்துவார். அதுல ஒருபோதும் சந்தேகம் இல்லை. ஜெபத்தை கேட்பார். வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார். பல நாட்களாக இந்த நியாயாதிபதியை தொந்தரவு செய்திருக்கிறார். ஒரு நாள் அவன் இறங்கிட்டான். ஒரு மனுஷனுக்கு அந்த இரக்கத்தை கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்ய முடியும். 7வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் ஜெபித்து கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தெரிந்திருக்கிறார். என்ன தெரிந்திருக்கிறார்? என்ன அழைத்திருக்கிறார்? நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்மளை கூடி வர வச்சிருக்கிறார், நம்மளை ஜெபிக்க வச்சுட்டு இருக்கிறார். ஏன்? கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை மறுபடியும் வாசிப்போம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆமென். இப்போது நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? எத்தனை பேர் விரோதமாய் நம்மளை பேசட்டும், எத்தனை பேர் நமக்கு விரோதமாய் செயல்படட்டும், சபைக்கு விரோதமாய், நம்மளுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், எதற்கு விரோதமாய் யாரும் செயல்படட்டும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கிறார். நம்மளுடைய விஷயத்துல ஆண்டவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். நம்ம விஷயத்தை குறித்து நம்மளே மறந்து போயிடுவோம், நம்மளுக்கே கவனம் இருக்காது. ஆனால் நம்மளுடைய விஷயத்தில் ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். ஆண்டவருடைய கரம் நம்ம மேலே இருக்கிறது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நம்மளுடைய விஷயத்தில் நியாயத்தை ஆண்டவர் கொண்டு வந்து செய்வார். அவர் நியாயத்தை மறைக்கிறவர் அல்ல, நீதியின் வெளிச்சத்தை உதிக்க செய்கிறவர். அவர் வெளிச்சத்தில் உள்ள தேவன். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். சோர்வு அடையாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. காரியம் நிச்சயமாய் நடக்கும்னு நினைச்சு ஜெபம் பண்ணணும். இது கர்த்தரால் உண்டு பண்ணது, இது கர்த்தரால் ஆகும். ஆண்டவர் சொன்னா அது நடக்கும் என்ற அந்த தைரியத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தம் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல கவனமா இருந்து செயல்படுகிறார். நானே கவனமாக இருக்க முடியாது. இப்போ நம்ம ஒரு பாஸ்டராக இருக்கும்போது சில காரியத்தில் என்ன செய்ய முடியாது, பல வேலைகள் நிமித்தமாக சில காரியத்தில் கவனம் செலுத்த முடியாது, கவனக்குறைவு இருக்கும். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் கவனமாக இருக்கிறார். இன்னும் என் குடும்பத்தில் இது நடக்கலை, இன்னும் என் ஊழியத்தில் இது நடக்கலை, இன்னும் எனக்கு இது சரியாக செய்யப்படலை நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ரொம்ப கவனமாக நம்மளை நடத்துகிறார். அதனால தான் ஆண்டவர் நம்மளை தரித்திருக்கும் போது, ஜெபத்தில் தரித்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நிறைய நம்மளை கொண்டு போவார். ஆமென். ஆண்டவர் அப்படி நம்மளை கொண்டு போய் ஆசீர்வதிப்பார். ஏசாயா எழுதின 40வது அதிகாரம், ஏசாயா 40 29வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 40:29 வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு ஆமென் வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவன் பலன் கொடுத்து சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். யாருக்கு கொடுக்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு தான் அவர் பலன் கொடுக்கிறார்.
ஒருவேளை நீங்க சோர்வுல இருப்பீங்கன்னா சந்தோஷப்படுங்க, உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். நான் சோர்வுல இருக்கிறேன்னா ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கிறார். அந்த சோர்வை ஆண்டவர் பலனாய் மாற்றுவார். அந்த பலன் உங்க மேல நிலையிடப்படும். உன்னதமானவருடைய பலன் நம்ம பிள்ளைகள் மேலே நம்ம மேலேயும் அது நிழலிடப்படும். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை சக்தியை பெருக பண்ணுறார். அதனால நம்ம கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம். ஒருவேளை அதிகாலையில் எந்திரிக்காதவனா இருக்கலாம், நான் அதிகாலையில் ஜெபிக்கிற ஜபத்தை விட்டுருக்கலாம், என் பழைய ஜபத்தை விட்டுருக்கலாம். ஆண்டவர் வர நாட்களில் இந்த சபையில நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறது இன்னும் நீங்க கீழே போகிறதற்காக அல்ல, இன்னும் நீங்க பரிசுத்தமாக, இன்னும் நீங்க ஜெபிக்க, இன்னும் உயரே உங்களை கொண்டு போக ஆண்டவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். 30வது வசனம், இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். கடைசி நாட்களாகி இந்த கடைசி நாட்களே வாலிபர்கள் இடறி விழுவார்கள். 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஆமென். அந்த விதவை என்ன செய்கிறார் என்றால், ஆமென், ரொம்ப நாளா காத்திருந்து அவன் நியாயாதிபதியின் இடத்துல காத்திருக்கிறார். வெகு நாளாய் ஜெபிக்கிறோம். ஆமென். அந்த நியாயாதிபதி கொடூரவன், அவனே அவளுடைய காரியத்துக்கு நியாயம் செய்ய இறங்குறான். அதே போல கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்துக்கு ஒரு புது பலன ஆண்டவர் கொடுப்பார். குடும்பத்துக்கு ஒரு புது பலன ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் மகிமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட சோர்வில்லாத ஜெபத்தை நாம் செய்யும் போது, கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்கும் போது, ஆமென், ஒரு புது பலன் நம்மளை ஆட்கொள்ளும். இதுவரை இல்லாத ஒரு புது பலனை, ஒரு புது பலன் இந்த சபையில் இருந்த ஆண்டவர் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இன்னும் நம்ம தாழ்த்தப்பட்டு போக மாட்டோம். இன்னும் அதிகமாய் எழும்புவோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் சோர்வுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. நல்லா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். என் பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. ஓ ஷக்கலரவ, கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரிடத்துல வெகு நேரம் விண்ணப்பம் செய்யப்படுகிற ஒரு ஜெபம், ஆண்டவரிடத்துல அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு ஜெபம் என்று சொல்லி நல்ல ஒப்பு கொடுத்து நம்மளை நல்ல விடுதலை, ஆவியின் விடுதலை, ஆவியின் அபிஷேகத்தினுடைய விடுதலை, ஆவியின் அக்கினியால ஒரு விடுதலை. நல்ல ஒப்பு கொடுங்க. ஆமென். என் ஜெப நேரங்கள் அதிகமாகட்டும். ஜெபத்துல நான் தரித்திருப்பேன். வெகு நேரம் ஆண்டவரிடத்துல நான் தரித்திருப்பேன். ஒருவேளை பதில் வரலாய் இல்லை என்றாலும் நான் கர்த்தருக்காய் காத்திருந்து புது பலனை பெறுவேன் என்று சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். நல்ல ஜெப ஆவி எங்க மேல இருக்கட்டும் அப்பா. நல்ல ஜெப தரிசனம் எங்க மேல இருக்கட்டும் அப்பா. ஒரு ஷகலபா, அப்போஸ்தலர்கள் தரித்திருந்தார்கள். இந்த ஜெபத்துல எங்களுக்கு சோர்வு இல்லாதபடி, விதவை ஜெபித்தபடி வெகு நேரம் ஜெபிக்க, கர்த்தருக்கு காத்திருந்து ஜெபிக்க, சோர்ந்து போகிறவனுக்கு பலம் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறவரே, ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்துங்க, நல்லா ஜெபிக்கணும். ஒரு ஆவி இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியின் அபிஷேகம் இறங்குறது, ஆவியின் வல்லமை இறங்குறது, ஆவியின் ஒரு அபிஷேகம் இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. ஒவ்வொரு இடத்திலும் ஆவியானவர் இறங்குகிறார். ஆவியானவர் எங்கேயாவது விடுதலை உண்டு. ஒரு சகலப எல்லா சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சோர்வுகள் வெளியேறப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் வெளியேறப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு அபால சகரபா ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால. குடும்பத்தை ஆட்கொள்ளுகிற சோர்வு இயேசுவின் நாமத்தினால, எங்க குடும்பத்துல ஆட்கொள்ளுகிற நினைக்கிற பலவீனம் வெளியேறு இயேசுவின் நாமத்தினால வெளியேறு. என் பிள்ளைகளை தொடர் நினைக்கிற சோர்வு இயேசுவின் நாமத்தினால வெளியே.
இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து ஜெபம். அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சபையை பலவீனப்படுத்துகிற ஆவி, சபையை சோம்பலுக்குள்ள தள்ளுகிற ஆவி இயேசுவின் நாமத்தால் வெளியேறப்படுவதா. சபையில சோர்வு இருக்கக்கூடாது. சபையில பலவீனம் இருக்கக்கூடாது. எல்லா விதமான பிசாசுகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த உபவாச ஜெபத்துல கட்டி ஜெபிக்கிறேன்னு சொல்லி give me the deliverance. ஒரு விடுதலை உண்டு பண்ணுவீராக. என் பகுதியில ஒரு விடுதலை, சபையில ஒரு விடுதலை. சோம்பல் கடைசி நாட்களிலே ஜெபத்துல எழும்பாதபடி ஒரு சோர்வின் ஆவி மேற்கொள்ளும் என்றால் சக்கரமா வெளியேறப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு அம்மா சக்கரமா ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எல்லா பலவீனங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். எல்லா சோர்வுகளை மாற்றிக்கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. விடுதலை உண்டாகட்டும். சிறகுகளால் மூடுவார். அவசேட்டாயின் அடைக்காலம் போகவே. சொல்லுங்க, நல்ல விடுதலை பெற்றுக்கொண்டு போங்க. அவசேட்டாயின் அடைக்காலம் போகவே நம் சிறகுகளால் தொடர்ந்து கர்த்தருடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். தொடர்ந்து